அப்பா, நானே இங்க வவுத்து வழியில இருக்கேன். இவனத்தை துட்டுட்டு கிடக்கா. எப்பா, தலைக்குள்ள தொட்டுன்னு கொட்டுறாப்பில இருக்கு. அவளுக்கு ஒரு டிவி. பாரு அங்கிட்டு துட்டுன்னுக்கிட்டு. மோனிக்குட்டி, என்ன தங்கம், ஏன்டா சோகமா இருக்கீங்க? ஏதே குட்டி பயவுல நம்மள கை காட்டி கோத்து விடுதே. நம்ம தான் டிவியை ஆஃப் பண்ணி போட்டோன்னு தெரிஞ்சா இவன் நம்மள இல்ல கட்டுவான். நம்ம இங்க இருந்து நைஸா ஓடிடுவோம். என்னடா டிவி வைக்கணுமா? இரு மாமா வச்சு தரேன். வாட செல்லம். செல்ல குட்டி, உன் கூட இருந்தா மனசெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் அம்மாவும் அப்பாவும் மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்க? உன் முகத்தை பார்த்து கூட ரெண்டு பேரும் திருந்த மாட்டேங்கிறாங்களேடா. உன் அப்பா என்னடானா ஒரு பக்கம் பொறுப்பே இல்லாம உன்னை பத்தின எந்த கவலையும் இல்லாம குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. உன் அம்மா என்னடானா இங்க வர வரைக்கும் நல்லா தான் இருந்தா. இங்க வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் தான் உன் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து கெடுத்துட்டேனோ? ஆமாங்கிறியா? செல்லுமே, என்ன பண்றது, எல்லாம் ஒரு நாளைக்கு சரியாகும். உன் முகத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். என்ன மாமாவும் மருமகளும் என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? என்னது அம்முவா? என்ன தங்கம், மோனிக்குட்டி உனக்கு பேரெல்லாம் வச்சிருக்கா போல. ஐயோ ஆமாங்க, அத்தைன்னு கூப்பிட சொன்னா அவ வாயில அத்தைன்னு வர மாட்டேங்குது. இத்தேன்னு கிட்ட கிடக்கா. அதான் சரி, உனக்கு அத்தை வரலன்னா பரவாயில்ல, அமுதான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். அதுக்கு அம்முன்னு கிட்ட இருக்கா. அம்மு கூட நல்லா தான் இருக்கு. ஆமாங்க, அதுவும் மோனிக்குட்டி சொல்லும் போது இன்னும் நல்லா இருக்கு. ஆமா தங்கம், மோனிக்குட்டி பேசுறது பண்றதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல. நம்ம மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்க முகத்தை பார்த்தா எல்லா கஷ்டமும் பறந்து போயிருது தங்கம். உண்மைதான் மாமா, எனக்கு கூட சில நேரத்துல மனசுக்கு என்னமோ மாதிரி இருந்தா மோனிக்குட்டியை தான் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருப்பேன். அப்போ மனசெல்லாம் ஃப்ரீயாயி திரும்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா தங்கம், குழந்தைங்கனாலே அப்படித்தானே. எந்த கள்ளமும் இல்ல கபடமும் இல்ல, அதுங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கும். நம்மளும் அதுங்க கூட இருந்தா நம்மளும் குழந்தைங்களா மாறிடுவோம், நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். செல்ல தங்கம் மாமா, நமக்கும் மோனிக்குட்டி மாதிரி 2 பொன் குழந்தைங்க பிறந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல மாமா. ஏண்டி தங்கம், இந்த மாமன மாதிரி பையன் வேண்டாமா? ஐயோ மாமா, 2 பொண்ணா இருந்தாலும் சரி, 2 பையனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆமா தங்கம், எந்த குழந்தையா இருந்தா என்ன, 2 குழந்தையும் நல்லா ஆரோக்கியமா பிறந்தா அதுவே போதும். ஆமா மாமா. லெச்சு பாரு, காலையிலே 2 பேரும் தொடங்கிட்டீங்களா? அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு போக நேரம் ஆச்சுமா, சீப்பு வாங்கி தாங்கம்மா. பாரு குட்டி, அக்காக்கு சீப்பு கொடுமா, அக்கா ஸ்கூலுக்கு போணும்ல. பாரு குட்டி, பாரு அக்காக்கு சீப்பு கொடு, அம்மா உனக்கு பிடிச்ச பூஸ்ட் கலக்கி தரேன். ஐயோ தரேன் லெச்சு, முதல்ல சீப்பு கொடுத்துருக்கால, நீ போய் தலை சீவு. நான் அதுக்குள்ள அவளுக்கு பூஸ்ட் கொடுத்துட்டு உனக்கு எடுத்துட்டு வரேன். லெச்சு அம்மா தரேன்னு சொல்றேன்ல, நீ போய் தலை கட்டு, அம்மா கொண்டு வரேன். பாரு செல்லம், அம்மா பூஸ்ட் கலக்கி தரேன். இது போடுறேன். இந்த பாரு குட்டிக்கு பிடிச்ச பூஸ்ட். சரி அந்த பக்கம் போய் குடிப்போம்.
வழியா ரெண்டு பேரையும் சமாளிச்சு அனுப்பியாச்சு. இனி வேலையை பார்ப்போம். அம்மா, இந்த அடுத்த ஆளு என்னடி? இப்பதான் அந்த ரெண்டு வானரத்தையும் அனுப்பி வச்சேன், அதுக்குள்ள நீ வந்து நிக்கிற. உனக்கு என்ன வேணும்? அம்மா, நாளைக்கு என்னோட காலேஜ்ல ப்ரோக்ராம் இருக்குமா, அதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி ரெட் கலர் துப்பட்டா போடணுமா. என்னோட இந்த ரெட் துப்பட்டா வெளுத்து போச்சுமா, எனக்கு வேற வேணும், வாங்கி தாங்கம்மா. ஏ செல்வி, துப்பட்டா வேணும்னு என்கிட்ட வந்து கேக்குற? உங்க அப்பாவும் உங்க அண்ணனும் சம்பாதிக்கிற பணத்தை என்ன என்கிட்டயே கொடுத்து வைக்கிறாங்க? என்கிட்ட எல்லாம் 5 பைசா கிடையாது. போய் உன் அப்பாட்ட கேளு, இல்ல உன் அண்ணன்ட்ட போய் கேளு. மா, என்னம்மா, அப்பாட்ட சொல்லி வாங்கிட்டாமா. ஆமா, எல்லாத்துக்கும் என்ன வேணும்னாலும் நான் தான் சொல்லி வாங்கி தரணும். ஏன் உங்களுக்கு எல்லாம் வாய் இல்ல பாரு? மா ப்ளீஸ் மா. இங்க பாரு, உனக்கு அப்பாட்ட கேட்க கஷ்டமா இருந்தா போய் உன் அண்ணன்ட்ட கேளு போ. ஐயோ, நீ இருக்க பாரு, போ, நான் அண்ணன்ட்டே போய் கேட்டுக்கிறேன். என்னது, அண்ணன்ட்ட கேப்பியா? பாடி வா, எப்படி உன் அண்ணன் உனக்கு வாங்கி தராருன்னு நானும் பாக்குறேன். சக்தி, என்னம்மா கையில காலையிலேயே நல்ல மூட்ல இருக்க போலயே, சிரிச்சுக்கிட்டே வர. ஆமா சக்தி, நீங்க வெளியே வேலைக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு எவ்வளவோ டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் வீட்ல நான் சிரிச்ச மாதிரி இருந்தா தானே உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்களும் நிம்மதியா போய் வேலை செய்வீங்க. அட அட அட, என் பொண்டாட்டிக்கு என்ன அறிவு! உன்ன மாதிரியே இந்த உலகத்துல உள்ள எல்லா பொண்டாட்டிங்களும் யோசிச்சுட்டா இந்த புருஷன்மார்களுக்கு கஷ்டமே இருக்காதுமா கையில. ஆமா சக்தி. அப்புறம் சக்தி, எனக்கு சுடிதார் எல்லாம் பழசா போச்சு, அதனால ஒரு 4 சுடிதார் வாங்கணும் சக்தி. இன்னைக்கு நீங்க நேரத்துல வந்துட்டீங்கன்னா நம்ம ஷாப்பிங் போவோமா? அதான பார்த்தேன், எதுக்கு இந்த சிரிப்புன்னு. இந்த சிரிப்புக்கு பின்னால இவ்வளவு பெரிய ஆப்பு இருக்குன்னு தெரியாம போச்சேடா சக்தி. இவ கூட ஷாப்பிங் போனா பர்ஸ் பஞ்சர் ஆகி டெபிட் கார்டு டெத் ஆயிருமேடா. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடுறா சக்தி. கையிலுமா, அது வந்துடா, இந்த மாசம் கையில பணமே இல்ல பாத்துக்க. பெட்ரோல் போட கூட பணம் இல்ல, 1000 ரூபாய் தான் இருக்கு. இந்த 1000 ரூபாவை வச்சுதான் இந்த மாசம் ஃபுல்லும் நான் பெட்ரோல் போடணும். அதனால அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் உனக்கு சுடிதார் வாங்கி தரேன். 8 சுடிதார் வாங்கி தரேன், சரியா? சரி சக்தி, பாவம் நீங்க, உங்க கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? வேண்டாம், எனக்கு அடுத்த மாசம் வாங்கி கொடுத்தா போதும். என்ன ஒரு அதிசயம், சொன்னதும் சரின்னுட்டா. சரிம்மா கையில, நல்ல பிள்ளையா இருக்கியே, சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சக்தி, நான் உங்க பொண்டாட்டி இல்லையா, உங்களை புரிஞ்சுக்காம இருப்பனா? எப்பவும் இதே மாதிரி இருந்துட்டா போதும். அண்ணா, அடுத்து யாருமா? வா செல்வி. அண்ணா, நாளைக்கு என் காலேஜ்ல ப்ரோக்ராம்ண்ணே, எல்லாரும் ஒரே மாதிரி ரெட் கலர் துப்பட்டா போட்டுட்டு போகணும். என்னோட ரெட் கலர் துப்பட்டா வெளுத்து போச்சுண்ணே, எனக்கு ஒரு ரெட் கலர் துப்பட்டா வேணும்ண்ணே, வாங்கிட்டு வாண்ணே இன்னைக்கு. அட துப்பட்டா தானே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அது செல்வி, அது அண்ணங்கிட்ட பணம் இல்லம்மா. இந்த மாசம் கொஞ்சம் செலவு அதிகமாயி போச்சு, அதனால கையில பணம் இல்ல. 1000 ரூபாய் தான் இருக்கு. இந்த மாசம் ஃபுல்லா பெட்ரோல் போட 1000 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. அதனால நீ போய் அப்பா கிட்ட கேளு போ. என்னண்ணே, அப்பாட்ட கேட்டா அப்பா ஒன்னும் வாங்கி தராது. அண்ணா, ஒரு துப்பட்டாக்கு 100 ரூபாய் தானே வரும், உங்ககிட்ட 100 ரூபாய் இல்லையாண்ணே? ப்ளீஸ் வாங்கி கொடுண்ணே. 100 ரூபாய் தானா? ஐயோ, இவ வேற முறைக்கிறாளே. அது செல்வி, பணம் இல்ல செல்வி, அடுத்த மாசம் வேணா வாங்கி தரேன். நிலைமைய புரிஞ்சுக்க செல்வி. என்னன்னு நீ ஒரு 100 ரூபாய் கேட்டு இல்லங்கற? நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உனக்கு நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். அப்பா அம்மா எனக்கு பஸ்ஸுக்கு கொடுக்குற பணத்தை கூட நான் பஸ்ல போகாம நடந்து போய் உனக்காக சேர்த்து வச்சு அத உனக்கு செலவுக்கு கொடுப்பேன். மறந்துட்டியா அண்ணே? ஐயோ செல்வி, இல்லம்மா. சரி, ஏன்னா துப்பட்டா தானே, 100 ரூபாய் தானே, வாங்கிட்டு வர வீடு. எங்க என்னங்க இது? நான் சுடிதார் கேட்டப்ப பணம் இல்ல நீங்க, இப்போ அவளுக்கு மட்டும் துப்பட்டா வாங்கி கொடுக்குறேங்கறீங்க. என்ன நீ? நான் 100 ரூபாய்க்கு துப்பட்டா தான கேட்டேன். உங்கள மாதிரி என்ன 5000 10000 சுடிதார் கேட்டேன்? ஏய், இங்க பாருடி, ஏன் புருஷன் எனக்கு 5000க்கு சுடிதார் வாங்கி கொடுப்பாரு, இல்ல 50000க்கு வாங்கி கொடுப்பாரு. அதனால உனக்கு என்னடி? இங்க பாருங்க நீ, அவர் உங்களுக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அண்ணன், அத மறந்துடாதீங்க. கையில கொஞ்சம் சும்மா இரு கையில. நீங்க சும்மா இருங்க. உனக்கு அண்ணன்னா இப்ப அவர் எனக்கு புருஷன். செல்வி, நீயாவது கொஞ்சம் அமைதியா இரு செல்வி. கொஞ்சம் போன அண்ணினா ஓவரா பேசுவாங்களா என்ன? என் அண்ணன் கிட்ட எனக்கு உரிமை இல்லையா? இங்க பாரு, உனக்கு உரிமை இருந்தா அதை விட பொண்டாட்டின்னு எனக்கு அதிகமான உரிமை இருக்கு. நான் சொல்றதுதான் அவர் கேட்பாரு. ஓஹோ, அப்ப
என்ன நீங்க சொல்ற மாதிரி தான் கேட்கணுமோ? ஏன் என் அண்ணன் எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதா? என்கிட்ட கேட்காம அப்படி ஒரு வாங்கி கொடுத்துருவாரா? வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.